அப்படியே அவங்களோட ஃபேஸ் கட் அப்படியே காட்டுவாங்க, அப்படியே முடி பறக்கிற மாதிரி இருக்கும், ஷார்ட் ஹேர் இருக்கும். ஆனா முடியை வந்து வளர்க்கணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. முடியை கட் பண்ணிட்டு ஹீரோயின்ஸ் இருக்கிறதால நம்ம ஆளுங்களும் கட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின்ஸ் என்னென்னலாம் வந்து மேக்கப் யூஸ் பண்ணாலும் அதையும் நம்ம பெண்கள் வந்து என்ன போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இது எல்லாமே சினிமால இருந்து காப்பி அடிக்கக்கூடிய ஒரு காரியமா வந்து இருக்குது. சினிமால ஒரு வெள்ளத்தோல் உடையவங்க தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு அழகா இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா பைபிள் படி பாத்தீங்கன்னா சாலமன் வந்து கருப்பா இருக்கிறதா அழகுன்னு சொல்லி வந்து எழுதியிருக்கிறார். சினிமால எதெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எதுவுமே நல்லது இல்லை அப்படின்றதுதான் நம்ம சொல்ல முடியும். மோஸ்டா ஒரு 20% எதனா கருத்து சொல்லலாம், இல்ல எதனா வந்து சமுதாயத்தை உணர்த்துற மாதிரி எதனா படங்கள் வந்து பண்ணாலுமே அப்படியே வேற விதமா திசை திருப்புற மாதிரி தான் இருக்கு. இந்த கலர் விஷயத்துல கூட ஒரு பொண்ணு வெள்ளையா இருந்தா அதுதான் அழகுன்னு சொல்லி சினிமா காட்டுது. ஆனா கருப்பும் வெள்ளையும் ஆண்டவர் படைச்ச டிசைன் சொல்லி பைபிள் சொல்லுது. பைபிளை ஃபாலோ பண்ணுமா, சினிமா ஃபாலோ பண்ணுமா? அதே போலதான் அன்பு, காதல் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அந்த காதல் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றது பைபிள் சொல்லுது. ஆனா இந்த காதலை எங்க இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி சினிமா சொல்லுது.